ஷபீர், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். ஒரு பிடிபடாத ஒரு தன்மையாக இருக்குது. என்ன நடக்குதுன்னு கூட்டணி பேச்சுவார்த்தை போகுது அப்படின்றாங்க, 90 சீட்டு தாவேக்கா கேட்குது அப்படின்றாங்க, பாஜக இதில் உள்ளுக்குள்ளே இருக்குன்றாங்க. இன்னொரு பக்கம் அதிமுக தாவேக்கா பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படின்னு நிறைய செய்திகள் வந்துட்டே இருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது விஜய் கூட்டணிக்கு வராவிட்டால் நமக்கு கரை சேருவது கஷ்டம் அப்படின்றது அதிமுகவும் பாஜகவும் உணர்ந்து இருக்கிறது. இப்போ நீங்கள் கூட்டணிக்கு வாங்க, கூட்டணிக்கு வர வேண்டும் அப்படின்னு முதல்ல ஓப்பனாக தலைவர்கள்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் பப்ளிக் பர்செப்ஷனில் ஒரு பின்னடைவை கொடுக்குது அப்படின்னொன்னே, ஏன்னா அதிமுக தலைவர்களும் அதை வெளிப்படையாக பேசியிருக்கிறார்கள், பாஜக தலைவர்களும் வெளிப்படையாக பேசியிருக்கிறார்கள். இப்போ அவங்கள எல்லாத்தையும் அமைதிப்படுத்திட்டு வேற பேக்டோர் நெகோசியேஷன்ஸ் மூலமாக விஜயை கூட்டணிக்குள்ளே கொண்டு வர வேண்டும் அப்படின்ற ஒரு தீவிர முயற்சி என்பது நடக்கிறது. கடுமையான அழுத்தம் என்பது கொடுக்கப்படுகிறது. உங்களுக்கு சிபிஐ விசாரணை 10ஆம் தேதி வச்ச விசாரணை, அதுக்கப்புறம் 15ஆம் தேதி உடனே அவரை டெல்லிக்கு அழைத்தது, அதுக்கப்புறம் அவர் சிபிஐ அலுவலகத்துக்குள்ளேயே இருக்கும்போதே உங்களுக்கு தேர்தல் அறிவிப்பு என்பது வருகிறது. இதெல்லாம் ஒரு ப்ரெஷரை கூட்டக்கூடிய ஒரு டாக்டிக்ஸாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் அவருடைய ஜனநாயகன் படம் ரிவ்யூக்கு போயிருக்கு. அந்த ரிவ்யூ வச்சிருந்தாங்க, அதுல இருந்த ஒரு நபர் ஒரு மெம்பர் லீவ் போட்டு போயிட்டாரு. இப்ப நாளைக்கு அது மறுபடியும் திரையிடுறாங்க அப்படின்ற தகவல் வருகிறது. அப்ப எல்லா இடங்கள்ல இருந்தும் விஜய்க்கு ஒரு அழுத்தம் என்பது கொடுக்கப்படுகிறது. இப்ப நீங்க விஜயன் சொன்னா விஜய் கேட்டுருவாரு அப்படின்னா விஜயன் மூலமாகவும் பேசுவதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருக்கிறது. அந்த அளவுக்கு யார் யாரெல்லாம் அவருடைய நெருங்கிய வட்டாரத்தில் இருக்காங்களோ, யார் யாரெல்லாம் விஜய்கிட்ட பேசி அவர் மனதை மாற்ற முடியுமா அப்படின்ற அந்த முயற்சிகள் அப்படின்னு நடக்கிறது. பட் விஜய் ரொம்ப தெளிவாக இருக்கு. ஒன்று ஷபீர், இப்போ இந்த முயற்சியை பண்றது பாஜக பண்ணுதா இல்ல அதிமுக? இல்ல, பாஜக தரப்புல இருந்து ஒரு முயற்சி என்பது தீவிரமாக நடக்கிறது. அதிமுகவில் இபிஎஸ் தவிர மற்றவர்கள் இந்த முயற்சியை கையில் எடுக்கிறார்கள். குறிப்பா எனக்கு கிடைத்த தகவல் என்னன்னா, திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் வேற ஒரு சேனல் மூலமா அவரும் பேசிட்டு இருக்காரு அப்படின்றது. அதாவது விஜயுடைய நண்பர்கள், விஜயோட கூட பயணித்தவர்கள், அவருக்கு தெரிஞ்ச டைரக்டர்ஸ், அவங்களுடைய குடும்ப உறவுகள் எல்லோர் மூலமாகவும் அவர்கிட்ட சில விஷயங்களை கடத்துறாங்க. நீங்க இந்த மாதிரி தனியா போனாருன்னா விஜய் ஒண்ணுமே இல்லாம போயிடுவாரு, அவருடைய பொலிட்டிக்கல் கரியரே வீணா போயிடும் அப்படின்ற அளவுக்கு சில தகவல்கள் கொடுக்கப்படுகிறது. இது எதுவுமே பாத்தீங்கன்னா 2 கட்சி தலைவர்கள் உட்கார்ந்து முடிவு செய்யற விஷயம் இல்லை. எல்லாமே ஒரு பேக்டோர் சேனல் மூலமாக தான் எல்லா விஷயத்தையும் கடத்துறாங்க. எல்லாமே இந்த மாதிரி தான் இந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடந்திருக்கிறது. அதுல அரசியல் புறச்செலவாக சில விஷயங்கள்லாம் வெளியே வருது. இப்போ இதில் பெரிய அளவுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, புஷி ஆனந்த் அவர்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் இந்த மாவட்ட செயலாளர்களுடன் நடத்திய அந்த கூட்டம், அந்த கூட்டத்தில் அவர் கேட்டிருக்கிறாரு. அந்த கூட்டம் நடத்தியது வேற ஒரு விஷயத்துக்காக. அந்த கூட்டத்தில் கேட்கும்போது சில பேர் இந்த கருத்துக்கள் எல்லாம் தெரிவித்த உடனே அவர் நாம எந்த கட்சியையும் நம்பி வரும், கூட்டணிக்கு வரும்னு நம்பி நாங்கள் கட்சி ஆரம்பிக்கல, நாம இவரை விஜய் அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும் அப்படின்றதான் எங்களுடைய பிரதான நோக்கம். இப்போ விஜய் அவர்களை முன்னிறுத்தி எந்த கூட்டணி வந்தாலும் நாங்கள் ஏற்க தயார் அப்படின்றது தான் அவங்களுடைய பொதுக்குழு ஸ்டாண்டு கூட. செயற்குழுல அவங்க எடுத்த தீர்மானமே போட்டிருக்காங்க. அப்ப அந்த தீர்மானத்தை தான் அவர் திரு செங்கோட்டையன் அவர்கள் பேசுகிறார்கள். ஸோ அந்த பாயிண்ட்ல இருந்து அவங்க கீழே இறங்கி வரல. இன்னொரு இடம் இன்னொன்னு நீங்க பாஜக கூட்டணி அப்படின்றது பாஜக விஜய் இந்த கூட்டணிக்கு வந்தாருன்னா அதிமுகவுக்கு லாபமாக இருக்கலாம், பாஜகவுக்கு லாபமாக இருக்கலாம். ஆனால் விஜயுடைய எதிர்காலம் என்பது கேள்விக்குறியாயிரும். அதுக்கப்புறம் விஜயுடைய எதிர்காலம் அப்படின்றது, அரசியல் எதிர்காலம் என்பது என்னவாக இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி தானாக எழுந்துவிடும். ரெண்டாவது, விஜய் அதிமுக பாஜக கூட்டணியில போனதுனாலதான் அவர் ஜெயிச்சாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு பிம்பம் என்பது கட்டமைக்கப்படும். அது அவருடைய அரசியல் எதிர்காலத்துக்கு அது சரியில்லை. இப்போ தாவேக்கா தரப்புல நீங்க சொன்ன மாதிரி பாஜகவுல பலர் முயற்சிப்பதாக தகவல் கசியுது. அதிமுகவிலேயே நீங்க சொல்ற மாதிரி இபிஎஸ் அவர்கள் வெளிப்படையா சொல்றாங்க நாங்க நடத்தலன்னு. நீங்க சொல்ற மாதிரி இபிஎஸ் அல்லாத பலர், குறிப்பா எஸ்பி வேலுமணி அவர்கள், அப்படியும் தகவல் நமக்கு கிடைக்குது. இப்போ விஜய் தரப்பிலிருந்து கிடைக்கிற தகவல்னா அவர் 90 சீட்டு ஆஃபர் ஒத்துக்கிறாரு, 60 சீட்டு அப்படின்றாங்க. அப்புறம் துணை முதலமைச்சர், அப்படி ஏதாவது தாவேக்கா தரப்பிலிருந்து யாராவது பேசுறாங்களா? அப்படி தாவேக்கா தரப்புல இருந்து அவங்க சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, செயற்குழுவில் அவங்க எடுத்த தீர்மானம் முதலமைச்சர் வேட்பாளர். அதே மாதிரி உங்களுக்கு ஏற்கனவே அதிமுக பேசினாங்கன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, 117.
அந்த ஸ்டாண்டில் தான் அவங்க நிற்கிறாங்க, கிட்டத்தட்ட அந்த நம்பர்ஸில் தான். அதுதான் எங்களுடைய ஸ்டேட்டட் பொசிஷன். அதுக்கு யார் ஒத்து வராங்களோ அவங்க வாங்க. காங்கிரஸுக்கே அதுதான் ஆஃபர் பண்ணாங்க அவங்க. காங்கிரஸுக்கும் கூட்டணிக்கு வரணும் அப்படின்னும் போது காங்கிரஸுக்கு தாவேக்கா ஆஃபர் பண்ண தொகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/3. ஓகே. ஸோ அந்த அடிப்படையில் தான் அவங்க அதை பவர் ஷேர் அப்படின்ற ஒரு விஷயத்துல அவங்க உறுதியா இருக்காங்க. தாவேக்கா அதை கொள்கை முடிவாக எடுத்து தாவேக்கா பாஜக அந்த விஷயத்தை அவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஒருவேளை விஜயை முதலமைச்சரா ஏற்றுக்கொண்டால் பாஜக அதிமுக அலைன்ஸ்குள்ளேயே விஜய் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல, அங்கதான் இப்ப பாஜக அப்படின்ற ஒரு கட்சியோட இந்த தருணத்துல இப்பதான் அவர் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை தொடங்குறாரு. இந்த தருணத்துல அவர் பாஜகவோட போனார்னா அவருக்கு அது ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக அமையும் அப்படின்றதும் அவருக்கு தெரிகிறது. ஆகவே அதனால்தான் அவர் இந்த கூட்டணிக்கு இல்லை அப்படின்ற ஒரு முடிவை எடுத்திருக்கிறார் அப்படின்றது தான் தற்போது வரை இருக்கு. இன்னொன்று, இப்போ பாஜக உள்ளுக்குள்ள அவங்களும் முயற்சிக்கிறதுனால அதிமுக தாவேக்கா ஒரு நம்பருக்குள்ள கமிட் ஆகுங்க, துணை முதலமைச்சர் ஆப்ஷன்லாம் இருக்கு, வெவ்வேறு வாய்ப்புகள், அப்படி அவங்க பேசி பாஜக செய்ய வாய்ப்பு. அப்படி பாஜக விட்டுருவாங்களா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்க இப்ப பாருங்க, பிஜேபி தான் இதை எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது அப்படின்ற ஒரு இமேஜை ஆல்ரெடி அதிமுகவுடைய முடிவுகளை, அதிமுகவுடைய தேர்தல் வியூகம் என்ன அப்படின்றதெல்லாம் பாஜக தான் எடுக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் என்பது உருவாகி இருக்கிறது. அது தாண்டி உங்களுக்கு இப்போ தாவேக்காவையும் உள்ள கொண்டு வர முயற்சியை பாஜக தான் தீவிரமாக எடுக்கிறது அப்படின்னும் போது இது இபிஎஸ் உடைய சஸ்டைனபிலிட்டியை சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, நீங்க எவ்வளவு தொகுதிகள் இபிஎஸ் கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? கூட்டணிக்கு வராங்கன்னா அவங்க கேட்கிற 80 தொகுதியோ 90 தொகுதியோ 100 தொகுதியோ எல்லாம் இபிஎஸ்ஆல கொடுக்க முடியாது. கொடுத்தாருன்னா உங்களுக்கு அதோடைய ரிசல்ட் என்னவாக இருக்கும் அப்படின்றது. அப்ப எஸ்பி வேலுமணி அவர்கள் பேச்சுல என்ன ஆஃபர் பண்ணுவாங்க என்னன்னு சொல்லி உங்களுக்கு 2 விதமாக சில விஷயங்களை பேசுறாங்க. இது எல்லாமே சாத்தியமா அப்படின்னா யாரும் அதுக்கு பதில் இல்ல. இப்ப இப்படி நாம பேசுறோம், இந்த மாதிரி முதலமைச்சர் உங்களுக்கு கொடுக்குறோம், துணை முதலமைச்சர் உங்களுக்கு கொடுக்குறோம். இப்ப பவன் கல்யாண் பேசினாரு, துணை முதலமைச்சர் கொடுக்குறேன்னாரு, பவன் கல்யாண் எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு, நாளைக்கு காலைல கையை பிடிச்சிட்டு அவரை கமலதளத்துல நிப்பாட்டிடுவாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசினாங்க. இப்ப பவன் கல்யாண் நான் அந்த மாதிரி எல்லாம் பேசவே இல்லையே அப்படின்னாரு. சோ இது எதுவுமே உங்களுக்கு மெட்டீரியலைஸ் ஆகல அப்படின்ற அடிப்படையில எல்லாரையும் வச்சு ஒரு முயற்சி என்பது எடுக்கிறது. ஆனா அந்த முயற்சி பெரிய அளவுல மெட்டீரியலைஸ் ஆகல. அது தாவேக்காவுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்ல, விஜயுடைய ஓன் பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட்ல அவர் அந்த இடத்துல உறுதியாக நிக்கிறார் அப்படின்றதுதான் இப்போது வரை இருக்கக்கூடிய நிலவரம். இப்போது இருக்கிற நிலவரம் அப்படின்னு வானிலைக்கு தான் அப்படி சொல்லுவாங்க. இந்த டைம் வரைக்கும் இந்த நிலவரம் அப்படின்னு மாறுது.